மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அண்டர் செக்ரட்டரியாக வேலை பார்த்த ஆர்பிஎஸ் மணி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மைத் ஆஃப் இந்து டெரர், அதாவது இந்து தீவிரவாதம் என்பது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்க சில சம்பவங்கள்லாம் கேட்கும் பொழுது ரத்தம் கொதிக்குது. இப்படியுமாடா இருப்பீங்க ஈனப்பிரவிகளா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா 2006 நாக்பூரில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையகத்து மேலே வந்து தாக்குதல் நடந்துச்சு. அங்குள்ள காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த பயங்கரவாதிகளை சுட்டுட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய உள்துறை அமைச்சகத்தில் உள்ள அதிகாரிகள் பூரா பாகிஸ்தானுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போயிருந்தாங்களா. அது வந்து மணி வந்து என்னுடைய புத்தகத்தை சொல்லியிருக்காரு. இங்கே உள்துறை அமைச்சர் அந்த திக்விஜய் சிங் அங்கே போய் ஆஃபீஸ் அலுவலகத்தில் உட்காந்துட்டு இது வந்து அவங்களுக்குள்ள வேணுனே நடத்தின நாடகம், அதாவது ஆர்எஸ்எஸ்காரங்களே நாடகம் நடத்தி இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடத்தினாங்க அப்படின்ட்டு கேஸை எழுது அப்படின்னு கேஸை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. 2007 சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த டெல்லியிலேருந்து லாகூருக்கு பாகிஸ்தான் போன எக்ஸ்பிரஸ் வந்து வெடிச்சிச்சு, குண்டு வெடிச்சு. அதில் 68 பேர் செத்து போனாங்க. அதில் பெரும்பான்மையான பாகிஸ்தானியர்கள். அமெரிக்கான உளவுத்துறையே சொல்லுது அது வந்து லஷ்கர் தொய்பா தான் நடத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே திக்விஜய் சிங்கும் ப. சிதம்பரம் போன்றவங்களும் உட்காந்துக்கிட்டு இல்லை அது வந்து இந்துக்கள் பண்ணாங்க, இந்து சாமியார்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு அவங்க மேலே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. மாலைக்கான் குண்டு வெடிப்பு மசூதி பக்கத்தில் வெடிச்சு, பைக் வெடிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார்கள் குற்றம் சாட்டப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க மாலைக்கான் குண்டு வெடிப்பு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்கிற தெளிவாக சொல்கிறார், இது வந்து நடந்த லஷ்கர் தொய்பா. அமெரிக்காவில் ஜெயிலில் இருக்கிற லஷ்கர் தொய்பாவோட கைதி ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் இது நாங்கள் தான் நடத்தணும்னு சொல்கிறான். ஆனாலும் இங்குள்ள இந்த இந்து விரோத தேச துரோக நாசகார சக்திகளான ப. சிதம்பரமும் திக்விஜய் சிங்லாம் போயிட்டு இல்லை இது காவி பயங்கரவாதம் சொல்லு அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காரு. ஒரு மறுத்ததுனால இவரை வந்து சிபிஐ கூட்டு போயிட்டு உடம்புலாம் சிகரெட்டால் சுட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. இது ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கேவலமான ஈனப்பிறப்புகளாக இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. மானத்தோட இவங்களாம் வேஸ்ட் சட்டை இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. இந்தியாவில் தான் 2004 வந்து இப்போ பிரதமராக இருக்கிற மோடி வந்து அப்போ வந்து முதலமைச்சராக குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். அவர் கொலை செய்ய முயற்சித்தார்கள்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து சுட்டு கொண்டுன்னா இஸ்ரத் ஜகான் வந்து கல்லூரி மாணவி, அவள் அப்பாவி, போலி என்கவுண்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு கேஸை திசை திருப்ப அழுத்தம் கொடுத்துருக்கான் ப. சிதம்பரம். போய் அழுத்தம் கொடுத்துருக்காரு, இது போலி என்கவுண்டர்னு சொல்லு அப்படின்ட்டு. ஆனால் கல்லூரி மாணவி முஸ்லீம் பயங்கரவாதி தான் என லஷ்கர் தொய்பாவை சேர்ந்த அந்த புத்தகத்தில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அமர காவலர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஜெயிலில் இருக்கிற லஷ்கர் தொய்பாத்தி பயங்கரவாதி சொல்கிறான், ஆமாம் எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவதான்ட்டு. இப்போ நிரூபணமாகவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் இந்நேரம் இந்தியாவில் வந்து இந்து பயங்கரவாதிகள் காவி பயங்கரவாதம் சொல்லிட்டு இருக்கிறவன புறம் உள்ளே போட்டு இவங்கெல்லாம் காவி பயங்கரம் சுட்டு கொண்டிருப்பானுங்க. இந்த நாடை இஸ்லாமிய நாடாக்க முயற்சித்திருப்ப இஸ்லாமிய நாடு ஆக்கியிருப்பானுங்க. ஒருவேளை 14 வருஷம் மோடி வந்து ஆட்சி வராமல் இருந்திருந்தாருன்னா இவனுங்கெல்லாம் இந்த தொழிலை செய்யறதுக்கு வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். 10 கணி தான் பண்ணி வேற எது பண்ணியிருக்க போறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ப. சிதம்பரமா இருந்தாலும் சரி, திக்விஜய் சிங்கா இருந்தாலும் சரி, இங்க வந்து இந்து பயங்கரவாதம் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க சொன்னதை கேட்டு ஆடிட்டு இருந்தாங்க பாருங்க. இந்த கமலஹாசன் அவன் சொன்னான் முதல் காவி பயங்கரவாதி அப்படின்ட்டு. அந்த திருமாவளவன், ஓசிஸ் ஒரு வீரமணி, சில நாய்கள்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்பானுங்க. இன்று பணத்துக்காக தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் கேவலப்படுத்த துணிந்தவர்கள் அவர்கள் வீட்டு பெண்களையும் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய காத்திருப்பானுங்க. தேசத்தை பற்றி, தேசத்தில் பெரும்பான்மை சமுதாயத்தை பற்றி இப்படி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ய துணிந்தவர்களை பற்றி விவாதம் நடத்த எந்த ஒரு ஊடகங்களுக்கும் முதுகெலும்பே கிடையாது. என்ன பண்ணியிருப்பானுங்க. இந்துக்கெல்லாம் ஒரு எழுச்சியன் ஆகிட்டாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், இல்லாத ஒரு இதை புகுத்தலாம். ஆனால் ஒரு உள்துறை அமைச்சையும் ஒரு அரசாங்கமே இந்து பயங்கரவாதம் ஒரு வார்த்தையை உருவாக்க துடிச்சிங்க கேட்கும்போது இவ்வளோ கொடுமையாக பண்ணுவீங்க நீங்கள். ஒரு வேளை ஆட்சிக்கு மோடி வராமல் இருந்தால் நேரம் காவி பயங்கரவாதம் இந்து பயங்கரவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்துக்களை புறம் ஜெயிலில் போட்டு மொத்தமாக கொண்டாலும் கொண்டிருப்பானுங்க இந்த பாவிங்க. கடவுள் இருக்கிறார், அதனால் இந்துக்கள் வந்து கௌரவத்தோட உலகின் விஸ்வகுருவாக உயர்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாரதம் இந்த கலிசடைகள் இன்னும் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்து உணர்வு ஒவ்வொரு இந்துவுக்கும் வரும் பொழுது தமிழகத்தில் உள்ள இந்த இந்து விரோத தேச விரோத நாய்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கும் இல்லை, தேச பக்தர்களுக்கும் இல்லை. வெறும் பணத்திற்காக தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் கேவலப்படுத்த துணைந்த ப. சிதம்பரம், திக்விஜய் சிங், திருமாவளவன், கமலஹாசன், ஓசிஸ் ஒரு வீரமணி, இது போன்ற ஈனப்பிறப்புகள் ஒவ்வொரு இந்துக்கும் இந்து என்ற உணர்வு வரும் பொழுது இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு இந்துவுக்கும் மாற்று கருத்தே இல்லை, எந்த ஒரு தேசபக்தனுக்கும் மாற்று கருத்தே இல்லை என்பதை சொல்லி